காண்டீபம் 1, 2, 3 இந்த அத்தியாயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். ஜனவரி 19, 2026 கிட்டத்தட்ட 2.5 வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த காணொலி சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். முக்கியமான காரணம் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர், இல்லை வாரத்துக்கு ஒரு 3 நாள் படிப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு சாப்டர் மட்டும்தான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர ரியலி வாண்டட் டு டூ அ வீடியோ எய்தர் ஆன் தட் பர்டிகுலர் டே, இல்லைனா கொஞ்சம் சேர்ந்தவொன்னே ஒரு 2 சாப்டர் 3 சாப்டர் சேர்ந்தவொன்னே ஒரு வீடியோ பண்ணுறது தான் வழக்கம். ஆனால் நிறைய மாறுதல்கள் இந்த வருஷத்தை கொண்டு வரலாம், இந்த வருஷத்துலேருந்து அப்படிங்கிற ஒரு இதில். ஏன்னா 3 வருஷம் ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ரைட். ஸோ ஒரு மாறுதலுக்காக இந்த வருஷம் வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ஸ் மட்டும் மொத்தமாக ஒரு 6லேருந்து 10 சாப்டர் எவ்வளோ முடியும் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோவை 2-3 சாப்டர் கம்பைண்டாக பண்ணேன். ஏன்னா இப்போலாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக, ஏன்னா இந்த 2 நிலமில் ரொம்ப தெளிவாகவே பார்த்தாச்சு, குறைந்தபட்சம் 2 சாப்டர் தேவைப்படுது ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு சாப்டரை வச்சு வீடியோ பண்ண காலம் மலையேறி போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி என்னுடைய ரசனை சேஞ்ச் ஆகிறதா இருக்கலாம், முக்கியமான ரசனை சேஞ்ச் ஆகிறதும் காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் பலவித ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க விரும்பல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு புட் த ப்ளேம் ஆன் ஜேஸ் ரைட்டிங். பட் டு பி வெரி ஹானஸ்ட், காண்டீபம் 1, 2, 3 சாப்டர், இன்ஃபேக்ட் 5th சாப்டர் வரைக்கும் கூட நான் சொல்லுவேன், கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அதுக்கான காரணங்கள் தான் நான் பார்க்க போகிறேன். என்னுடைய புரிதல்கள் இங்கே வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ சீரிஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி எந்த ஒரு செயற்கையான புகழ் ஆரங்கள் சுட்ட இந்த வீடியோ சீரிஸ் கிடையாது. அண்ட் என்னுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற அப்சர்வேஷன்ஸ் அண்ட் கருத்தோட்டம் அப்படி தான் இந்த வீடியோ சீரீஸ்லையும் இருக்கும். சில இடங்களில் டு பி வெரி ஃப்ராங்க் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடலாம், இட்ஸ் நாட் பியாண்ட் மை கெப்பாபிலிட்டி, இட்ஸ் நாட் பியாண்ட் மை கெப்பாபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ். அதனால் இட்ஸ் நாட் பியாண்ட், ரைட்? சர்டன் திங்ஸ் ஆர் பியாண்ட் மை கெப்பாபிலிட்டி. அதை நான் ஓப்பனாகவே ஒத்துப்போம். முக்கியமாக இந்த நேரத்தில் 90 சாப்டரில் சொல்லப்பட்ட இந்த அத்வைத ஃபிலாசபியை பற்றின ஒரு என்னோட நிறைய விஷயங்கள் ரொம்ப டீப்பாக இருந்தது, அது என்னால் போக முடியலன்னு சொன்னேன். ஆனால் சில இடங்களில், முக்கியமாக காண்டீபத்தில் இருக்கக்கூடிய 1, 2, 3 சாப்டரில் சுஜயன்கிற குழந்தைய பற்றி சொல்ல ஆரம்பித்து அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 சாப்டர் கடத்திட்டு கொண்டு போய் பொறுமையாக மாலினிட்ட போய் உட்காருதில்ல. இந்த ஹோல் ஃபிக்ஷனல் ஜேர்னி டு ரீச் மாலினி, வை, ஹூ சுஜயன், வாட்ஸ் இஸ் ப்ராப்ளம் இஸ், ஐ மீன் அதுக்கப்புறம் அவனை சுற்றி இருக்கிற செவிலித்தாய்கள், அதுக்கப்புறம் ஹூ இஸ் மாலினி, ஹவு இட்ஸ் கனெக்டட் டு அர்ஜுன், இந்த மாதிரியான ஹோல் ஜேர்னி ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் வெரி கன்வின்சிங். முக்கியமாக நான் திரும்ப விமர்சனம் வைக்கக்கூடிய, பல இடங்களில் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கடுமையான விமர்சனம் கூட, புறவை உலக விவரணைகள் தேவை, அதுதான் ஒரு ஆத்தென்டிசிட்டியை கொடுக்குது. நிறைய உவமைகளை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற அந்த கிரவுண்டை ஸ்டேஜை செட் பண்ணுறதுக்கு புறவை விவரணைகள் தேவை. டிரான்சாக்ஷனல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப தேவை கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. எந்த ரொம்ப டிரான்சாக்ஷனல் டிஸ்கிரிப்ஷன் தேவை, ரொம்ப ஒரு ஹை ப்ரெஷர் மூமெண்ட்டில் ரொம்ப சின்ன உடல் அசைவுகள் கூட தேவை. அதிலும் நிறைய சாப்டர்ஸில் இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண அத்தியாயங்கள் நிறைய இருக்குது வெண்முரசோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன, பல இடங்களில் சொன்ன மாதிரி வெண்முரசு செட் பண்ணி வச்சிருக்கிற பெஞ்ச் மார்க்கை இட் ஹேஸ் டு கிராஸ் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர். அதுதான் வெண்முரசு படிக்கிற ஒரு வாசகனுக்கு இருக்கிற சேலஞ்சு, ஜேக்குமே அது எழுதும் பொழுது இருந்திருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சாக தான். ஏன்னா அது செட் பண்ணி வச்ச பெஞ்ச் மார்க்கை அதை கடக்க முடியாமல் பல சாப்டர்ஸில் விழுறதை தான் நிறையா பார்த்துருக்கேன். காண்டீபத்தில் முதல் சில அத்தியாயங்களும் அப்படி தான் விழுந்திருக்கோன்னு எனக்கு தோணுது. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். எஸ், ஒரு சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப புதுமையான கேரக்டர்ஸ், ரொம்ப தொன்ம கதைகள்லேருந்து ஆரம்பிக்கப்படலாம், ரொம்ப குறியீட்டு கதைகள்லேருந்து ஆரம்பிக்கப்படலாம், மித்திரன்கிற கதையிலேருந்து ஆரம்பித்த மாதிரி, இல்லைனா துஷத்திமனுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஆரம்பிச்சாங்க இந்த நீளம்லாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். பட் ஒரு மாதிரியான கலவையான விஷயங்கள் தான் எதிர்பார்த்தேன். ஸோ எனக்கு உண்மையிலேயே சுஜயன் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் அப்படியே விதிரணியும் குந்தியும் கூட தான் யாரும் தெரியாது. வெண்முரசு படிக்க ஆரம்பிச்சா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பின்னாடி போய் அவ்வளோ லவ் பண்ண ஆரம்பித்தேன். பட் இங்கே இந்த சுஜயனோட கேரக்டர், இந்த குழந்தையோட கேரக்டரை வச்சு ரொம்ப தேவையில்லாமல், எஸ் த வேர்ட் தேவையில்லாமல், ஷுட் கம் தேர் இஸ் வாட் ஐ ஃபீல், தேவையில்லாமல் ஒரு 3-4 சாப்டர் இழுத்தடிச்சிட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஆனால் அதுக்கு நடுவில் நான் எக்கச்சக்கமாக நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் தான் நான் பார்க்க போகிறேன். பட் ஆனால் ஓவரால் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கங்கே
தெரிந்த சில வெண்முரசுக்கே உண்டான சில திரிப்புகள் மொழியின் வழியாகவோ ஓமைகள் வழியாகவோ இல்லை அந்த கதாபாத்திரங்கள் லைக் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை இடங்களும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. ஆனாலும் அதை தாண்டின ஒரு டிசாட்டிஸ்ஃபைங் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு கட்டத்தில் நான் என்ன யோசிச்சேன்னா, வெண்முரசை வாசிக்கிறதே ஒரு 2-3 மாதம் ஸ்டாப் பண்ணி வைப்போம். somehow I feel exhausted after 3 years. ஸோ லைக் ஒன்று இந்த நியூ ஃபார்மேட்டான மொத்தமாக ஒரு 4-5 சாப்டர் படிச்சுட்டு அப்புறம் வீடியோ தனியாக பண்ணுறது மேபி அது ஒத்து வரலையோ அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு வீக்கெண்ட் தான் பேருக்கு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு. பட் ஸ்டில் என்னுடைய நியூ மெத்தட் மேலே ஒரு சினிக்கலான ஒரு தாட் வந்தது. இல்லை ஒட்டுமொத்த வெண்முரசு மேலே ஒரு ஒரு சினிக்கல் தாட் வந்தது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால ஒரு பாஸ் எடுப்போமா அந்த வீடியோ சீரிஸ்க்கெலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நான் யோசித்தேன். பட் somehow I just thought of இது இல்லைன்னா வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ let's see. I mean like I have to still think about a lot. லைக் மற்ற நாவல்கள் சில எழுத்து வேலைகளும் இருக்குது. பார்ப்போம், லெட்ஸ் see how it goes. பட் இந்த 1-2-3 எனக்கு தெரிந்த இல்லை எனக்கு ரொம்ப பிடித்த ரொம்ப 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 அழகான சில சின்ன சின்ன இடங்கள் கொஞ்சம் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லுவேன். கொஞ்சம் கொட்டி கிடக்குது. இட்ஸ் ஜஸ்ட் தட் நிச்சயமாக இது இப்படி ஆரம்பிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். எப்படி ஆரம்பிச்சிருக்கலாங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா போச்சு. நான் இதை பற்றி தான் ஒரு 2 நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் டிசாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது, வேறு எப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் இருக்குது. இப்போது சுஜயனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மருத்துவரும் நிமித்திகரும் வந்து பார்த்துட்டு அவன் மாலினிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 சொல்யூஷன் கொடுக்குறாங்கல்ல, அந்த இடத்துல ஆரம்பிச்சிருந்தா இட் வில் பி கிரேட்னு நினைக்கிறேன். சம்ஹவ் சுஜயன்கிற கேரக்டரை டக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி இவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நிமித்திகர் வாய் வழியாகவே ரொம்ப அழகாக பொயட்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு வடம் இருக்குல்ல. இவன் வேற ஒரு உலகத்திலே வாழாத ஒருத்தன் சிறுவன். பல குழந்தைகள் அப்படித்தான். பட் இவனுக்கு இது இன்னும் ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய இந்த மனநிலையை காண்டிபத்தோடைய முதல் அத்தியாயத்தில் ஒரு 3-4 பத்திகள்லே தொட்டு அங்கேருந்து ஆரம்பித்து சுஜயன் யார் அப்படிங்கிறது ஒரு சாப்டருக்குள்ளே சொல்லி முடிச்சிருந்தா ஒரு 2-3 சாப்டரில் ஸ்ட்ரைட்டாக மாலினி கிட்ட வந்துட்டு அர்ஜுனோட கதையை பற்றி ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா காண்டிபு முழுக்க அர்ஜுனனை பற்றி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு போஸ்ட் நான் படிச்சிட்டேன். காண்டிபத்துடைய அத்தியாயங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த லிங்க் எடுக்கும் பொழுது இந்த ஒரு சின்ன போஸ்ட்டும் என் கண்ணில் பட்டுருச்சு. காண்டிபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜே வந்து ஒரு 3-4 வரையில் இது அர்ஜுனை பற்றினது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் பார்த்தேன். இட்ஸ் கோயிங் டு பி லைக் அபவுட் அர்ஜுனன். ஆல்சோ மை பர்சனல் ப்ராப்ளம் வித் அர்ஜுனன் இஸ் ஐ டோன்ட் லைக் அர்ஜுனன் பொதுவாக இல்லை, வெண்முரசை படித்து அர்ஜுனன்கிற கேரக்டர் மேலே எனக்கு மிகப்பெரிய எரிச்சல். 3 முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லணும்னு எனக்கு தோணும். 3 இல்லை 2ன்னு கூட வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான 2 முக்கியமான பெர்செப்ஷன் அபவுட் அர்ஜுனன் தான் எனக்கு இருக்குது. 1, அவன் சின்ன வயசில் கர்ணனை படாத பாடு, எப்போ பார்த்தாலும் என்வியா ஜெலஸா லைக் ரகசியமாக துரோணர்கிட்ட கற்றுக்கிறது, ப்ராமிஸ் வாங்குறது. ஆனால் பீமனும் அர்ஜுனும் சேர்ந்து இல்லை கர்ணனை போட்டு பாடாப்படுத்தினது, அவமானப்படுத்தினது, கர்ணனை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் நடத்தினது. இப்படியான இளவயது அர்ஜுனன் 1. இன்னொரு அர்ஜுனன் லைக் திரௌபதி கிட்ட அவன் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு இரவில் அவன் எவ்வளோ வற்புறுத்தி ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக ரூடாக திரௌபதி கிட்ட ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ் நடத்தின மாதிரி இருந்தது எனக்கு அப்போ படிக்கிறப்போ. மேபி நான் தப்பாக படிச்சிருக்கேன்னா என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வைலண்ட் ஆக்டிவிட்டியாக தான் எனக்கு பட்டுது. இந்த 2 ஒரு ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்குது. உண்மையிலே துருபதனை அப்படி இழுத்துட்டு வந்தப்பெல்லாம் அவ்வளோ கொடூரமானவனெல்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அந்த இடத்துல துரோணர் தான் எனக்கு பிடிக்காம போச்சு அந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ இவ்வளோ ஒரு உணர்வு கடத்தல் இருக்குங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ அர்ஜுனன் எனக்கு பிடிக்காது பிகாஸ் ஆஃப் தீஸ் 2 மேஜர் பர்செப்ஷன்ஸ் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆஃப் வெண்முரசன் தான் பார்க்குறேன். ஒரு வாசகனுக்கு இந்த அளவுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்குல்ல, அதே முக்கியம். அது சாதாரண எரிச்சல். எழுத தெரியாமல் எழுதி ஒரு கேரக்டர் மேலே நம்ம எரிச்சல் படுறதில்ல. உண்மையிலே நல்லா எழுதி அது மூலமாக ஒரு உணர்வு கடத்தப்படுது, அந்த ஒரு எரிச்சல். ஸோ அது ஒரு சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே அந்த அர்ஜுனனை பிடிக்காததுனாலே இது வரைக்கும் எனக்கு அர்ஜுனனை பிடிச்சதில்ல. இந்த ஸ்டார்டிங் சாப்டர்ஸ் ஆஃப் காண்டிபத்தில் எடுத்தவுடனே இந்த சுபகை கேரக்டரும் முஷ்னை சுஜாதையெல்லாம் வராங்க. இந்த சுபகை கேரக்டர் ரொம்ப ரொம்ப பொறுத்து பெரும் உடல் கொண்ட லைக் மன நிறைவினால் மட்டுமே உடல் எடையும் பயங்கரமாக கூட்டுனுச்சுங்கிற ஒரு 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 ரொமான்டிசைஸ் பண்ணுற இந்த கேரக்டர் அர்ஜுனனை
இன்னும் அது ரொம்ப அழகான ஒரு நைட். அந்த சுபகி கேரக்டரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வச்சு பார்த்தோம்னா இட் மேக்ஸ் டோட்டல் சென்ஸ் லைக் டு லிவ் திஸ் ஹோல் லைஃப் ஜஸ்ட் பை திங்கிங் தட் ஒன் நைட். பட் அந்த அர்ஜுனன் அப்படி அவ்வளோ ஒரு கந்தர்வனாக போர்ட்ரே பண்ணுறது இருக்குல்ல, ஒரு கந்தர்வனாக ஒரு மாயக்கண்ணனுடைய லெவலுக்கு ஈக்குவலான ஒரு உமனைசராக போர்ட்ரே பண்ணுறதுல திடீர்னு உள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குது. somehow I feel that again அர்ஜுனன் மேலே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பேட் ஷேட், ஒரு நெகட்டிவ் கான்வென்டேஷன் தான் அந்த ஆளை பார்க்கவே முடியுது. ஸோ எப்படி இந்த ஃபுல் நாவல் நான் கடக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருந்தது. அதனாலையும் கூட ஒரு 2-3 மாதம் வெண்முரசை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் டூ தட். கிட்டத்தட்ட இது வாழோட என்னோடய அன்றாடத்தோட பின்னி பிணைந்த ஒரு அங்கமாக மாறிடுச்சு வெண்முரசு. பட் அட் த சேம் டைம் இட் இஸ் டிஸ்டர்பிங் ஆல் மை அதர் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆக்டிவிட்டீஸுங்கிறதுனாலையும் வேறு வேறு விதங்களில் என்னோடய ஹேபிட்டை மாற்ற பார்த்துட்ருக்கேன். பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ. ஸோ இதனால் ஒரு மாதிரி டிஸாட்டிஸ்ஃபைங்காக தான் இந்த என்னோட காண்டிபம் ஆரம்பிச்சிருக்கு. எஸ்பெஷலி அர்ஜுனனுங்கிறதுனால என்ன தெரியல, சப்கான்ஷியஸ் லெவலில் அர்ஜுன் சொன்ன உடனே நான் கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு நான் தெரில, பார்ப்போம். மரக்கலங்களின் பெரும்பாய்களைப் போல கரிய சிறகுகளை விரித்து மயிரற்ற நீண்ட கழுத்தை சற்று தாழ்த்தி வளைந்த அலகுகளை நீட்டி நெருப்பு குழிகள் என எரிந்த கண்களால் உறுத்து நோக்கியபடி அவை அணுகி வந்தன. இது சுஜயனோட கனவுல வரக்கூடிய ஒரு, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சாப்டர்ஸ் நிறைய ஊமைகள் தான் பிடிச்சது. ரொம்ப ரொம்ப நான் சொன்ன சின்ன சின்ன இடங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஊமைகள் சொல்கிற இடத்துல டக்குன்னு அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறது தான் என்னோட இன்டென்ஷன். ரொம்ப போக வேணாம்னு பார்க்குறேன். மரக்கலங்களின் பெரும் பாய்களைப் போல கரிய சிறகுகளை விரித்து மயிரற்ற நீண்ட கழுத்தை சற்று தாழ்த்தி வளைந்த அலகுகளை நீட்டி நெருப்பு குழியிலன்னு இருந்த கண்களை உறுத்து நோக்கியபடி அவை அணுகி வந்தன. இது கழுகுகளை பற்றி அவன் வந்து சுஜயனுடைய கனவுல வரக்கூடிய கழுகுகள் வந்து யானை வந்து தூக்கிட்டு வருது. ஸோ என்னடா அது, ஏன்னா நான் அதையே வந்து ஒரு ஏதோ தொன்ம கதை, என்னோட ஒரு பயங்கரமான சர்ரியலிஸ்டிக்கான கதை வந்து இதை சொல்கிறப்ப அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் விஜய் அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை அது கனவாக போயிடுச்சு. ஸோ சுஜயனுங்கிற ஒரு எளிமையான ஒரு சாதாரண ஒரு குழந்தைகிட்டேருந்து ஆரம்பிக்கிறது ஒரு ரிலாக்ஸிங்காக தான் இருந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் போக 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 அவன் கனவு காண்றான், மூத்திரம் கழிக்கிறான், மூத்திரம் போகிறான், இந்த மாதிரியான ஓவர் ரெப்படீஷன் அதிகமாக இருக்கிறது தான் ஒரு எக்ஸாஷனுக்கான ஒரு காரணம் நினைக்கிறேன். ரீட் பண்ணும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுது. சுஜனுக்கு கனவு வருது, அவன் குழந்தை, ஓகே கியூட் மொமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நிறைஞ்சிருந்தால் நல்லா இருக்கும். அது திரும்ப 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 எத்தனை இடங்களில் திரும்ப திரும்ப பார்க்குற ஒவ்வொரு கேரக்டரும், இங்கே இருக்கிற முஷ்னை, சுபகை, சுஜாத்தை, அங்கே இருக்கிற காவனந்த், அதுக்கப்புறம் வர மாலினி, அங்கே இருக்க மாலினி கூட இருக்கிற லைக் இன்னொரு சரபையா, அதான் எல்லாரும் ஒரே விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி சொன்னி அது திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, ஓ என் கனவு காண்றான், இல்லை திரும்ப திரும்ப வந்து போர், அது குருதின்னு சொல்கிறான், அந்த மூத்திரம் பெயர்து, இந்த மாதிரியான விஷயங்கள் ரெப்படேட்டிவாக வர்றது கூட ஒரு மிகப்பெரிய டவுன் சைடாக தான் பார்த்தேன். ஸோ தட்ஸ் த மேஜர் ரீசன் ஒய் ஐ ஃபெல்ட் வெரி எக்ஸாஸ்டிங் டு ரீட் த ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் ஆஃப் காண்டிபம். இந்த இடத்துல அழகான அந்த ஒரு ஓமை இருக்குல்ல, மரக்கலங்களின் பெரும் பாய்களைப் போல கரிய சிறகுகளை விரித்து வந்த கழுகு, அதனால இருந்தது. அவன் தலைக்கு மேல் இருந்த அவள் வயிற்றில் தொப்புள் குழி சேற்றில் எழுந்த ஆழமான ஊற்றுக்குழி போல சுருங்கி உள்ளிழுக்கப்பட்டிருந்தது. அதற்கு கீழே மணல் வரிகள் போல தசைக்கோடுகள். அது ஒரு அழகான ஒரு விஷுவல் அனாலஜி நான் பார்த்தேன். அந்த தொப்புள் ஊற்று, சேர் ஊற்று, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தசை மடிப்புகள், மணல் வரிகள் போல இருந்த அந்த தசை மடிப்புகள், கோடுகள். முஷ்னை இரவெல்லாம் கதை சொல்லு என்று மாறி மாறி ஒவ்வொரு செய்தியாக அழைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை கதை சொன்னாலும் துயில்வதில்லை. கதை கேட்க கேட்க கண்கள் விரிந்து கொண்டேதான் போகும். சொல்லாமல் இருந்தால் அக்கணமே ஆடை அனைத்தையும் அவிழ்த்து வீசிவிட்டு தரையில் புரண்டு அழத் தொடங்குவார். அத்தனை கதையும் கனவாக உள்ளே போய் இதோ இப்படி சிறுநீராக வெளியே வருகிறது என்றார். இந்த லைன் எதுக்கு நோட் பண்ணி வச்சேன்னா, ஐ மீன் லைக் நிகழ்தல்ங்கிற நினைக்கிறேன், ஜேவோட நிகழ்தல்ங்கிற லைக் ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் கட்டுரை தொடரில் அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் எழுதியிருக்காரு. அதுங்க அவருடைய டாக்டர் வந்து சைத்தன்யா அந்த மாதிரி ஜட்டி கழட்டி போட்டு எது வேணுமா அடம்பிடிச்சி அப்படி அடம்பிடிச்சி ஜட்டியை கழட்டி போட்டு அழுது அடம்பிடிச்சி வாங்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய இடங்களை குறிப்பிட்டிருக்காரு. ஆக்சுவலாக அவருடைய டாக்டரை பற்றி எனக்கு டக்குன்னு அந்த ஒரு கட்டுரை குறிப்போட இதுதான் போச்சு எனக்கு. இங்கே சுஜயனோட என்னோடக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு கதை சொல்கிறதுக்காக அழுற அந்த சுஜயனை என்னோடக்கு இமேஜின் பண்ணும் பொழுது எனக்கு அவருடைய அந்த கட்டுரை குறிப்புகள் தான் நினைவு வந்தது. ஜஸ்ட் வாண்ட் டு நோட் தட். எறும்புகள் அணிவகுத்து செல்வது போல் எழுதுகிறார். இது சுஜயனோட வயசில் இருக்கக்கூடிய பிறர்லாம் எப்படி காலத்துக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, எழுத கற்றுக்குறாங்க, இவர் ஒன்றுமே இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறது தான் இவர் டம்மி பீஸு அப்படிங்கிற மாதிரி
லைக் சொல்லப்படுது ஒரு ஆரண்யகாண்டத்தில் வர சப்பை அப்படிங்கிற கேரக்டர் மாதிரி இந்த குழந்தைய வந்து என்ன போர்ட்ரே பண்ணப்படுறான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு அழகான ஒரு ஓமை எனக்கு எகின் பிடிச்சது. எறும்புகள் அணிவகுத்து செல்வது போல் ஏடு எழுதுகிறார் இவருடைய லைக் மற்றதெல்லாம். சத்திரியர் தங்களுக்கு என்ன வாழ்க்கையற்றவர்கள், அவங்களின் வாழ்க்கையை முன்னரே சூதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அதை உரிய முறையில் நடித்து கொடுத்துவிட்டு விண்மீளும் பொறுப்பு மட்டுமே அவர்களுக்குள்ளது என்றால் கிழவி. இது சுபகையும் கிழவியும் பேசும்பொழுது அந்த சுயநோக்குள் பாட்டும் பொழுது. பட் இந்த இடத்துல எகெயின் இந்த இடம் நிறைய இடங்கள் யூனிவர்ஸில் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குல்ல. மிகப்பெரிய கேரக்டர்ஸ், ஐகானிக் கேரக்டர்ஸ் எதுவுமே அவங்க யாருமே அவங்க மேலே வந்த ஒரு சாபம்னு சொல்லலாம். சில விஷயங்களை மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். வரலாற்று முழுக்க அவங்க இன்னாருடைய பையன், இன்னாருடைய மகள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அவங்களுடைய சொந்த லைஃப் அவங்க வாழவே முடியாது. தே ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ் அண்ட் தே வில் டை. தட்ஸ் இட். இது சத்திரியர்கள் தங்களுக்கென வாழ்க்கையற்றவர்கள், அவர்களின் வாழ்க்கையை முன்னரே சூதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அதை உரிய முறையில் நடித்து கொடுத்து விட்டு விண்மீளும் பொறுப்பும் அவர்களுக்கு உண்டானது. முக்கியமான பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிற த ஹோல் வேர்ல்டு இஸ் வாட்சிங் தெம். இப்போ ட்ரம்ப்னாலேயோ புட்டின்னாலேயோ லைக் அவங்களுடைய வேறு ஏதாவது விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா என்ன? they'll just like go and do whatever is required for the world and for their country. அந்த மாதிரி தானே. ஸோ ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட், பட் இட் ரிலேட்ஸ் அ லாட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மத யானையை அடக்குங்கள், ஆனால் விடியற்காலையில் ஏன் படுக்கையில் சிறுநீர் கழிக்கிறீர்கள் என்றால் கிழவி. நான் குருதி, என்னுடைய நெஞ்சிலிருந்து நிறைய குருதி என்று அவன் மறுபடியும் ஆரம்பித்தான். எப்படி தூக்கி போட்டாலும் பூனை சரியாக 4 கால்களில் தான் விழும் என்றால் முதியவள் சிரித்தபடி. இது ஒரு அழகான ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட். அதான் இப்போ இந்த குழந்தையோட கனவுகளை பற்றியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப குழந்தைத்தனமான இந்த விஷயங்கள்லாம் படிக்கும் பொழுது ஒரு நான் ஓப்பனாக சொல்கிறேனே, அந்த ஆனந்த்குமாரோட கவிதைகளோ அது முகுந்தாராஜனோட கவிதைகளோ படிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த சாப்டர்ஸ்லாம். பட் இந்த ரெப்படேஷன் காரணமாக நிறைய இடங்கள்ல எக்ஸாஸ்டிங்காக தான் இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல இது எவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது இவர் திரும்ப திரும்ப குருதி, அது இது கனவு லைக் சிங்கம் வந்தது, இப்போ லைக் கழுகு வந்தது, நாகம் வந்தது, குருதி வெட்டி வீழ்த்தின அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது இருக்குல்ல. எப்படி தூக்கி போட்டாலும் பூனை சரியாக 4 கால்கள் தான் விழும் அப்படிங்கிற அந்த ஒரு அழகான ஒரு சொலவடைன்னு சொல்லலாமா, இல்லை ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. எத்தனை எண்ணங்கள் ஓர் இரவு துயில் நீட்பதென்றால் ஒரு முழு வாழ்க்கையை ஒரு முறை வாழ்ந்து முடிப்பதென்றளவா பொருள். ஒவ்வொரு கணமாக காலத்தை அறிந்தேன், அப்போது மலைகளை எண்ணி இரக்கம் கொண்டேன், அவை அறியும் காலத்தின் பெருஞ்சுமையை மானுடர் அறிவதில்லை. எவ்வண்ணமேனும் சில ஆண்டுகளை உந்தி உருட்டினால் இறந்து மண்ணில் வரைந்து விட முடியும். மலைகள் காதல் கொண்டு புறக்கணிக்கப்படும் என்றால் அவை என்ன செய்யும்? முதியவள் சிரித்து, இது உண்மையான காதல் தான், ஐயமே இல்லை என்றால். உண்மையான காதல் மட்டுமே இத்தனை அரிய உளறல்களை நிறுத்த முடியும். பியூட்டிஃபுல்லான பொயட்டிக்கான ஒரு லைனாக போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இது முன்பின் கிடையாது. இப்போ அந்த சுபகைங்கிற கேரக்டர் அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனனும் அவளை கூப்பிட்றான். இந்த ஒரு ஆங்கிளே நம்மளுக்கு இக்காலத்தில் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப தப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கான சடனாக இளையாதவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உமனைசிங் பவர், ஒரு மெஸ்மரைசிங் பவர் டு அட்ராக்ட் ஆல் த லேடிஸ் இன் த சிட்டி, திடீர்னு அந்த ஒரு பொசிஷனை வந்து இங்கே அஸ்தினபுரியில் அர்ஜுனனுக்கு கொடுத்த மாதிரி, அப்படி தூக்கி கொடுத்த மாதிரி இருக்குது. இது வரைக்கும் லைக் இளையாதவனை நினச்சாலே ஒரு என்வியஸை, ஒரு பொறாமைப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொறாமையாவது வரும். ஒரு ஆண் வாசகர்களுக்கு அப்படி ஒரு பொறாமை வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இளையாதவனை பற்றி முதல்லேருந்தே அப்படியான டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. பெண்களுக்கும் அவனுக்கும் உண்டான கனெக்ஷன் எத்தனை இடங்களில், பல இடங்களில் விட்டு அவனுடைய பராக்கிரமங்கள்லாம் அப்படி சொல்லும் பொழுது, முக்கியமாக பெண்கள் தொடர்பான பராக்கிரம விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது இட் வாஸ் வெரி கன்வின்சிங். சடன்லி அந்த ஒரு பொசிஷன் அர்ஜுனன் வந்து கொடுத்தா, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிற மாதிரி தான் என் மைண்டில் இருக்குது. இத்தனை பெண்கள், அதுவும் அந்த அஸ்தினபுரத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் அர்ஜுனனை கண்டு மயங்கி அப்படியான ஒரு ஒரு முன்னாடி என்னை ப்ரிப்பேர் பண்ணல டெக்ஸ்ட்டு, அப்படி தான் நான் சொல்லுவேன். திடீர்னு இந்த நாவலுக்காக அப்படி ஒரு செட்டப் உள்ளே கொண்டு போகும் பொழுது எனக்கு ரொம்ப வீடாக ஃபீல் ஆனிச்சு. ஆனாலும் சுபகையோட இந்த ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த ஓர் இரவு அர்ஜுனுடன் கழித்த அந்த ஒரு இரவு மட்டும்தான் வாழ்க்கையில் மைக்ரோஸ்கோப், அந்த லென்ஸை வச்சு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஓர் இரவு.
அந்த ஒரு இரவு மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை. அதுக்கு முன்பின் அந்த ஒரு இன்சிடென்ட்னால அதுக்கப்புறம் ஃபுல்லாக என் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு, அப்படி நான் மாறி போயிட்டேன், வேற ஒரு கிராஃபுக்கு போயிட்டேன், அப்படிலாம் கிடையாது. அந்த ஒரு இரவு மட்டும்தான். அதுக்கு முன்னாடி பின்னாடி அவளுக்கு எதுவுமே கிடையாது. அவளுக்கு அந்த ஒரு இரவு மட்டும்தான். அது மட்டும்தான் எனக்கு பொடிப்பொடியாக இருக்கிற எழுத்துக்கு நடுவில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மேக்ரோ லென்ஸ் வச்சு பார்த்து, அதை மட்டுமே பார்த்து லைக் ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிர் மாதிரி தான். அதையே நினச்சி அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே நினச்சி லைக் ரசிச்சுட்டு இருக்கால லைக் சுபகை. ஸோ அந்த ஒரு ஒரு ரொமான்டிசைஸ்டு மைண்ட் செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ரைட். ஸோ யா, அதுவும் அந்த மலைகளோட கம்பேர் பண்ணுறது இருக்குல்ல, அது வேற ஒரு பொயட்டிக்கோட உச்சத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா மனிதர்களாவது உந்தி உருட்டி கொஞ்ச நாள் செத்துருவாங்க. மலைகளை எண்ணி பார்ப்போமே, காதலால் புறக்கணிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மலைகள் அடுத்த சில 1000 வருஷங்கள் இருக்கக்கூடிய 100 வருஷங்கள் 1000 வருஷங்கள் இருக்கக்கூடிய அந்த மலைகளோட நிலைமை என்ன? அது இருக்கிற வரைக்கும் அந்த கணத்தோட வாழணுமே அப்படின்ட்டு. என்ன அம்புக்கு குறிவித்து விட்டாயா என்றார்கள், கோழி குஞ்சை பருந்து பார்த்து விட்டதா என்றார்கள், கால்களற்ற நாகம் தேடி வந்து விட்டதல்லவா என்றார்கள். எத்தனை சொற்கள் ஒரே வினா. அத்தனை கண்களிலும் இருந்தது பொறாமை என்றுணர்ந்த போது ஒவ்வொரு கணமும் நான் மலர்ந்து கொண்டிருந்தேன். வெறும் சிரிப்பையே விடையென அளித்தேன். ஒவ்வொரு முறையும் அச்சிரிப்பு மாறுபட்டு கொண்டிருந்தது. பின்னர் தடையற்ற வெறும் உவகை மட்டுமே அது மாறியது. இங்கே ஃபஸ்ட் டைமில் அர்ஜுனன் சுபகையை பார்த்துட்டு போகிறான், எதுவும் சொல்லாமல் போயிடுறான். அவள் ரொம்ப வருத்தப்படுறா, ஒரு மாதிரி கூனி கூறுகிறா, வெக்கப்படுறா. பட் ஆனால் அதுக்கப்புறம் சுபகையை அவன் படுக்கைக்கு கூப்பிட்றான், அவளை மீட் பண்ணணுங்கிறான். அப்படிங்கிற செய்தி அவளுக்கு ரொம்ப லேட்டாக தான் வருது. அதுக்குள்ளே எல்லாருக்கும் பரவி இருக்குல்ல. இப்போது அந்த ஒரு எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டு முதல்ல வெக்கப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எஸ் ஸோ வாட் எஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குயிக் ட்ரான்சிஷன் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அழகாக இந்த இடத்துல பதிவாக இருந்தது. அதான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அந்த ஒரு குயிக் மாறுதல் ஆஃப் உணர்வுகள் இங்கே பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரைட். முதல்ல வெறும் லைக் ஒவ்வொரு கணமும் நான் மலர்ந்து கொண்டிருந்தேன். வெறும் சிரிப்பையே விடையென அளித்தேன். ஒவ்வொரு முறையும் அச்சிரிப்பு மாறுபட்டு கொண்டிருந்தது. பின்னர் தடையற்று வெறும் உவகை மட்டுமே அது மாறியது. வெட்கத்தோட கலந்த இந்த ஹோல் உலகமுமே என்னை பார்த்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தினால அப்படிங்கிற ஒரு வெட்கம், ஒரு நாணம், ஒரு 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 லைக் உள்ளொடுங்கிற தனம் உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது கணம் அதை மாறிக்கிட்டு இட் பிகம் அ ஃபெமிலியாரிட்டி. ஒரு ஃபெமிலியரான ஒரு விஷயமா போச்சு. ஸோ வாட், எல்லா ஷேமும் அப்படி தான் நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு உணர்வு. ஒட்டுமொத்த லைக் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இந்த உலகம் நம்மளுக்கு கொடுத்து உற்று நோக்கும் பொழுது, ஒரு ஃபோக்கஸ் லைட் விழும்பொழுது, ஒரு பாசிட்டிவான விஷயத்தினால வரக்கூடிய சிறிய குணுகள் ஒரு 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 குனிஞ்சு லைக் ஒடுங்கி போகிற தன்மை, ஒரு வெக்கத்தோட சிரிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பழகி அந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கு பழகி அதுக்கப்புறம் சிரிப்பு மட்டும் கொடுக்கறது இருக்குல்ல, அந்த வெட்கம் விலகி சிரிப்பு மட்டும் எஞ்சிருது. இது ஷேமுக்குமே பொருந்துன்னு நினைக்கிறேன். என்ன, இட் வில் டேக் லிட்டில் பிட் லாங் டைம். நம்ம ஒரு பயங்கர தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டோம், ரொம்ப ரொம்ப ஒரு அன்னத்திக்கலான ஒரு விஷயம் கூடமே பண்ணிட்டோம்னு வச்சுப்போமே, ரொம்ப அன்னத்திக்கலா உலகமே நம்மளை போட்டு தாக்கும். அப்பயும் ஃபோக்கஸ் லைட், ஆனால் ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ஃபோக்கஸ் லைட் நம்ம மேலே விழுந்து கோபம் இருக்கும் உள்ளுக்குள்ளே, மற்றவங்கள பார்க்குறதுக்கு அச்சம் இருக்கும். ஆனால் அப்படி விழ அதை ஒரு எக்ஸ்போஷர் தெரப்பின்னு சொல்ல நினைக்கிறேன். லைக் எக்ஸ்போஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாம் ஸோ வாட், அந்த அச்சமும் கோபம் அந்த தயக்கெல்லாம் விலகி நாம் திரும்ப அந்த கோவத்தை மட்டும் சனத்தை மட்டும் விட்டுட்டு போயிட்டே இருப்போம். இங்கே சிரிப்பு இங்கே சினம், அவ்வளோதான். ஸோ அப்படி ஒரு கம்பேரிசன் பண்ண எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஆனால் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக அந்த ட்ரான்சிஷன் ஆஃப் தட் உணர்வுகள் இன் தட் ஸ்மால் லைக் வித்தின் தட் டே சொல்லப்படுறதுல சுபகை வழியாக, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அண்ட் தட்ஸ் த லைக் ஒரு பீஸ்மீலாக இங்கெங்கே ஒவ்வொரு இடங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸில் அங்கங்கே சில அழகான இடங்கள் எடுத்து பொறுக்கிற மாதிரி தான் இருந்தது. முதியவளே, இருளுக்குள் எவருமே பார்க்கப்படாத விரியும் புன்னகைக்கும் முதிரும் கண்ணீருக்கும் உள்ள பொருள் வேற எந்த மானுட உணர்வுகளுக்கும் உண்டா என்ன? ஒரு அழகான ஒரு பொயட்ரியிலேருந்து ஒரு லைன் எடுத்து பிச்சு பிடுங்கி எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. இருளுக்குள் எவருமே பார்க்கப்படாத விரியும் புன்னகைக்கும் உதிரும் கண்ணீருக்கும் உள்ள பொருள் வேற எந்த மானுட உணர்வுகளுக்கும் உண்டா என்ன? பியூட்டிஃபுல். அகெயின் ஒரு கொட்டேஷன் எழுதி வைக்க வேண்டிய ஒரு லைன். வாழ்வெனப்படுவது வருடங்களா என்ன? ஓரிரவு என்று சொல்வதே மிகைதான். அப்பெயர் எழுந்து அவர் இதழில் திகழ்ந்த அந்த ஒரு கணம் தான் அது. ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சு கூப்பிட்றேன், எய்யின்னு நினைக்கிறேன், எக்னியா, ஐயோ அந்த பேரை மறந்துவிட்டேன், அது 4 சாப்டர் 5 சாப்டர்ல வரும். ஸோ ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிட்றான்ல அர்ஜுனன் சுபகையை. ஸோ அது பல்ல வச்சு தான் ஆக்சுவலாக, அது ஒரு ஸ்பெஷல் பேர். எனக்கு எய்னியோ என்னமோ வரும், ஃபர்காட் யா. ஸோ
இங்கே அந்த ஒரு பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய இது இன்னும் பொயட்டிக்காக மாத்திரம் இல்லை சுபகை. லைக் அந்த த ப்ராப்ளம் வித் ரொமான்டிசைசேஷன் இஸ் நம்ம ஒரு விஷயத்தை ரொமான்டிசைஸ் பண்ணி அதை வச்சே லைக் ஒரு அதையே உண்மைன்னு நம்பி 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 அதில் ஒரு அப்சஷன் ஆகி முழு வாழ்க்கையும் ஓட்டும் பொழுது இருக்கக்கூடிய விஷயம் என்ன பிரச்சனைனா, அந்த பொயட்ரிக்குள்ளே நாம் இன்னும் நுவான்ஸ்டாக அந்த ரொமான்டிசைசேஷனுக்குள்ளே போயிட்டே இருப்போம். அந்த ஒரு இரவு நினச்சி மட்டும் மொத்த வாழ்க்கையும் நிறைவாக வாழக்கூடிய சுபகை. அந்த ஒரு இரவு கூட முக்கியம் இல்லை, அந்த ஒரு மொமெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு அதுக்குள்ளே உள்ள ஏன்னா ஒரு வேரியேஷன் தேவைப்படும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்டவங்க முக்கியமாக லைக் இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு காதல் இருந்தது. வெறும் 2.5 மாதத்துக்கு தான் இருந்தது. அந்த ஒரு 2.5 மாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய மாறுதல் எனக்குள்ளே வந்தது. லைக் அந்த மாறுதலை நான் தக்க வச்சுக்கணும்னு நினச்சேன், அது இல்லாமல் போச்சு. பட் ஆனால் லைக் ஆனால் அதுக்குள்ளே வேறு வேரியேஷன் அதை நம்ம அப்படியே பெருசுப்படுத்தி அதை பற்றின நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய பிம்பத்தை பெருசுப்படுத்தி அதுக்குள்ளே இருக்க சில நிறைய நுவான்சஸை தேடிக்கிட்டே இருப்போம்னு தோணுது. அந்த மாதிரி அந்த ஒரு இரவுக்குள்ளே அர்ஜுன் சொன்னக்கூடிய அந்த ஒரு பட்ட பேர் சொல்லக்கூடிய அந்த தருணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவள் இன்னும் டீட்டெயிலாக போகிறான், நுவான்ஸாக போகிறான். உள்ளம் கொள்ளாத எண்ணங்கள், காதல் கொண்ட பெண் இப்படி இருப்பாள் என்பார்கள். இவர் உடல் மிக நொய்மையானது, அவ்விசையை தாங்கவில்லை. ஸோ பேசிக்கலி சுஜயனுடைய ப்ராப்ளம் சொல்லப்படுதில்ல, இந்த அரண்மனை அவனுக்கு பத்தாது. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கனவுகள், இமேஜஸ், இது எல்லாத்துக்கும் அவனுக்கு முதல்ல திறந்த வெளி தேவைப்படும். எல்லாத்தையும் பார்க்கட்டும், வெளில போயிட்டு காடு ஈடு மிருகங்கள் எல்லாத்தையும் பார்க்கட்டும், அர்ஜுனோட கதையை கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். இந்த 3 சாப்டரில் முக்கியம் 3ஆம் சாப்டர்ல நினைக்கிறேன், 4ஆம் சாப்டர்ல நினைக்கிறேன், முக்கியமாக காமமும் வீரமும் சைட் பை சைடு ஒரு பேரலல் ட்ராக் மாதிரி சொல்லப்படுது. அது ரொம்ப லைக் இட்ஸ் எ வெரி பிக் டாபிக் நான் நம்புகிறேன், காமமும் வீரமும் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கு. ஸோ இது இன்னும் சூப்பராக இந்த காமமும் வீரமும் எப்படி ஒரு பேரலல், இந்த 2 உணர்வுகளை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக யாராவது பேசாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எத்தனை சிறிய உடலாக இருந்தாலும் சரி, இது குருகுலத்து குருதி. அரசகுடியின் முறைமைகள் அனைத்தையும் கடைபிடித்தாக வேண்டும். கிளம்புகையில் கொம்பும் முரசும் ஒழித்தாக வேண்டும். நிமித்திகன் இளவரசர் அரண்மனை நீங்குவதை அறிவிக்க தேர்ப்பாகன்றால் தலைவணங்கி வாழ்த்துக்குறி வரவேற்க வேண்டும். கிளம்புகையில் வாழ்த்தொலிகளும் எழுந்து விடை கொடுக்க வேண்டும் என்றால் சுஜாதை. இது ஒன்று. அனைத்துமே குழந்தைகள் தான். இத்தனை சடங்குகள் வழியாக, இத்தனை சொற்கள் வழியாக ஓதி அவற்றை அரசர்களாக்குகிறோம், கல்லை தெய்வமாக்குவது போல என்றபடி வெளியே சென்றால் சுஜாதை. எனக்கு என்ன ஆச்சரியம் வந்ததுன்னா, அவ்வளோ ஒரு விடிகாலையில் வெள்ளி முளைப்பதற்கு முன் அப்படி சொல்லலாம், இல்லை இந்த உலகம் பொன்னொளிர் தேசமாக ஒரு பொன்னொளிர் நகரமாக மாறுவதற்கு முன் அந்த ஒரு கிரிக்கெட்டில் கிளம்புறாங்களே, அப்படி கிளம்புறப்பையும் ரொம்ப ரொம்ப சடங்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் வெளில வர்றப்ப இவர் இன்னார் வரார், இப்படி வரார், இளவரசர் வரார். குருகுலத்து குருதி அப்படின்னாலே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்டர். வெளியே கிளம்புறப்ப இதெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் பண்ணணும், இங்கே ஒருத்தர் இருக்கணும், இங்கே வர வைக்கணும். ஓமை காட் எத்தனை பேருக்காக பண்ணுற சடங்குகள் எல்லாத்தையும் ஒரு கட்டம் ஒரு 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 சின்ன கிரிட்டிசிசம் மாதிரி தான் இந்த இடத்துல. அதுக்கான கிரிட்டிசிசம் தான் அந்த லைன். அனைத்துமே குழந்தைகள் தான். இத்தனை சடங்குகள் வழியாக, இத்தனை சொற்கள் வழியாக ஓதி அவற்றை அரசர்களாக்குகிறோம். அப்போது ரொம்ப முக்கியமான விஷயங்களை சுற்றி நிறைய சடங்குகள் பேருக்காகவாது பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த விஷயத்துக்கு சுற்றி ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டாகும்னு நினைக்கிறேன். like the very act of doing all those mundane ritual things is making that particular activity or that emotion so exaggerated ன்னு தோணுது. இது இன்னும் எப்படி சொல்கிறது, ஐ டோன்ட் நோ. லைக் ஒரு நம்மளை நாமளே நம்பிக்கிறோம். சில இன்சிடென்ட்ஸு, சில விஷயங்கள், நாம் யார், நம்மளோட ஐடென்டிட்டி இப்படி தான் அப்படிங்கிறத திரும்ப ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கக்கூடிய, மெக்கானிக்கலாக கடைபிடிக்கக்கூடிய சடங்குகள்னால மட்டும்தான் சப்கான்ஷியஸ் லெவலில் நிறைய விஷயங்கள் நம்ம நம்ப தொடங்குறோமோன்னு தோணுது. ஒருவேளை ரிச்சுவல்ஸே அப்படி தானே, கடவுளே அப்படி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. லைக் ஒவ்வொரு நாளும் கண்டிஷன் பண்ணி we are just conditioned to live with that mechanical ritual so that we are attached to it. We are going to believe that connected to that ritual. அந்த ரிச்சுவல் எதை சொல்ல ட்ரை பண்ணுதோ, அந்த ரிச்சுவலுடைய ஹைரார்க்கிக்கில் உச்சத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எதுவோ, இல்லை அதோடைய பர்பஸ் எதுவோ,
அதை நம்ம நம்ப தொடங்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து சுஜன் ஒரு சிறுவனாக இருந்தாலும் சிறு வயதுலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம் இல்லையா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இந்த ரிச்சுவல்ஸ் வழியாக ஒரு மாமன், ஒரு மன்னன், மன்னன், அரசன், அரசன், இளவரசன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெப்படேஷன் வழியாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய ரிச்சுவல் ரெப்படேஷன் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் முக்கியம் நினைக்கிறேன் இந்த ரிச்சுவல்ஸ்லாம். ஸோ பல ரிச்சுவல்ஸ்க்கு அது ஏன்னா அதுக்கான ஆழ்ந்த பொருள் அதுதான் நினைக்கிறேன். யோசிக்கிறான். எனக்கே இப்போ தான் பேசும்போது என்னென்னமோ வருது மைண்டுக்கு. ஓகே குட். நான் என்ன நோட் பண்ணி வச்சிருக்கேன்னா, என் கம்பெனியில் இப்போ ஒரு ஆனுவல் டே நடக்க போகுது. அவனுங்களே வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், நாங்கள் பெரிய ஆள், நாங்கள் பெரிய ஆள், நாங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ரிச்சுவலாகவே ஒரு ஆனுவல் டே நடத்துவாங்க. அவ்வளோ கோடி கணக்கில் செலவு பண்ணி. எல்லாமே வெறும் வேஷம் தான், எல்லாமே வெறும் அர்த்தவற்ற ரிச்சுவல்ஸ் தான். என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைங் ஆக்டிவிட்டியாக தான் அது பண்ணி ஆகணும். முஷ்னை பெருமூச்சுடன், ஒரு குழந்தை எத்தனை தனித்தது என்றால் என்ன சொல்கிறாய் என்றால் சுபகை. பெரியவர்கள் அனைவரும் ஒரே உலகில் வாழ்பவர்கள். சொற்களாலும் உணர்வுகளாலும் ஒன்றுடன் ஒன்று பின்னப்பட்டு ஒற்றை கட்டுமானமாக ஆகிவிட்ட உலகு. குழந்தைகள் ஒவ்வொன்றும் தனி உலகில் வாழ்கின்றன. அவரவர்களுக்கு துணை என எவரும் இல்லை என்றால் முஷ்னை. ஆம், ஆனால் இவ்வுலகிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட அனைத்தும் அங்குள்ளன என்ற பெண் குனிந்து சுஜனை நோக்கி, வியப்புதான், இத்தனை சிறிய உடலுக்குள் எவ்வளவு பெரிய உலகம் என்றார். இந்த இடத்துல தான் குழந்தைகளை பற்றின அழகான ஒரு உளவியல் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக. ஐம் ரியலி கிளாட் தட் இந்த ஒரு பேராகிராஃபோட இந்த வீடியோ முடிக்கிறோம். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் இந்த இடத்துல. ஏன்னா உண்மையிலே இங்கே சொல்லப்படுதில்ல, பெரியவர்கள் அனைவரும் ஒரே உலகில் வாழ்பவர்கள். சொற்களாலும் உணர்வுகளாலும் ஒன்றுடன் ஒன்று பின்னப்பட்டு ஒற்றை கட்டுமானமாக ஆகிவிட்ட உலகு. நாம் பெரியவர்களாகியும் எந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு தவிப்பு இருக்குது, நம்ம தனித்து தெரியப்படணும், நமக்கான உலகம் வேற, இந்த உலகத்தோட இந்த உலகியல் உலகத்தோட நான் வந்து சேர்ந்தவன் கிடையாது அப்படிங்கிறத நமக்கு நாமே ப்ரூவ் பண்ணிக்க, மற்றவங்களுக்கும் ப்ரூவ் பண்ணிக்க எவ்வளோ நம்ம தவிச்சிட்ருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ஒருவேளை குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் நம்மளுக்கும் கிடச்சிருச்சு அப்படின்னா, தட் இஸ் டு லிவ் இன் அவர் ஓன் வேர்ல்டு. ஃபார் ஆர்டிஸ்ட் அண்ட் அதர் லைக் யூனோ பிக் ஒரு தனியான உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் எல்லாமே அந்த ஒரு வேறொரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்களோ, இல்லை ஒரு 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 கனவு உலகத்தில் இப்படி ஒரு உலகத்தை கட்டமைக்கணுங்கிற ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. தட்ஸ் வை தேர் லைக் இன்னும் ஸோ செப்பரேட். ஸோ சம்ஹவ் ஐ ஃபீல் தட் இந்த உலகத்தோட ரொம்ப கிரவுண்டடாக அதுக்குள்ளே இருக்கிற அந்த உறவுகளுக்குள்ளேயும் அந்த சொற்களுக்குள்ளேயும் பின்னப்பட்டு ஒன்னோட ஒன்று பின்னப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஆட்டு மந்தையாகவும், குழந்தைகள் ஒவ்வொன்றும் என்ன தனித்தனியாக அவங்களுடைய உலகத்துக்குள்ளே சஞ்சரிச்சுக்கிறதாகவும், சில பெரியவர்கள் குழந்தைத்தனமான அந்த இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக தங்களை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. பரவாயில்ல, நானும் ஏதோ பேசியிருக்கேன்ல ஓரளவுக்கு இன்னைக்கு. குட். பார்ப்போம் இந்த வீடியோ சீரிஸ் அடுத்த 2 மாதம் 3 மாதத்துக்கு பிரேக் ஒன்றுமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வீடியோ பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. தட்ஸ் த ஒன்லி பிக் அட்வான்டேஜ். வெறும் வெண்முரசை படிடான்னு என்னால் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் டூ தட். ஜஸ்ட் படிச்சுட்டு போன்ட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறது தான் த ஒன்லி அட்வான்டேஜ். லெட்ஸ் சி. ஐ ஹோப் ஐ வில் கண்டினியூ டூயிங் இட். நேரமும் ஒத்துழைக்கணும், நிறைய வேலைகள் மிச்சம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்ப்போம். 4, 5, 6 படித்து வச்சுருக்கேன். அதை இன்னொரு வீடியோவில் தான் பார்க்கணும். So let's see how it goes.